அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில பேர் பிரியாணி செய்யறதுனாலே மழை மேலே மாறி வேலைன்னு நினச்சிப்பாங்க. அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் நல்ல சுவையாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யலாம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க. அது கூட நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், அதே 1/2 டீஸ்பூன் போல் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி கழிஞ்ச தண்ணி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் ப்ளைன் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. விசில் கூட 3/4 பதம் வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2-3 பச்சை மிளகா, அது கூடவே கொஞ்சம் போல் ஒரு கையளவு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் கடலெண்ணெய் தாங்க பிரியாணிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான்வெஜ் நீங்கள் கடலெண்ணெயில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதனால் நான் எப்போவுமே நான்வெஜ் கடலெண்ணெய் தான் பண்ணுவேன். பிரியாணியில் எந்த ஸ்மெல்லும் வராது, சூப்பராக இருக்கும் பிரியாணி. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதில் ஒரு தொண்டளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கலாம், 2 பிரிஞ்சி இலை, அது கூட கொஞ்சமாக ஸ்டார் அனீஸ், பட்டை, மராட்டி மூக்கு 2, கிராம்பு சிறிதளவு, ரோஜா மொட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், அப்புறம் பொடிசாக நறுக்கிய வெங்காயம். நான் நல்லா ஸ்லைஸாக வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. 6 வெங்காயம் கிட்ட கட் பண்ணியிருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துங்க. 5 to 6 வெங்காயம் 1 கிலோ பிரியாணிக்கு சரியாக இருக்கும். பச்சை மிளகா 4, இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது 3 நம்ம சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் ரெண்டுமே சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இலையாகவும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்குங்க அந்த ஃப்ளேவர். அதனால் போட்டு வதக்கி விடுங்க. நான் 4 தக்காளி போல் பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். நல்ல தக்காளியையும் வதங்க விட்டு வதக்கிடலாம். நான் அரிசியை 1 கிலோவை ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கிறேங்க. நான் இந்த பாத்திரத்தில் இப்போ அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம தண்ணி அதை இழக்கிறதுக்காக அது யூஸ் ஆகுன்றதுனால. இப்போது நம்ம கொஞ்சம் போல் தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 மூடி அளவுக்கு லெமனை இதில் புழிஞ்சிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதில் மட்டன் வேக வச்ச தண்ணியை எடுத்திருக்கேன். நான் மட்டன் வேக வைக்கும்போது தண்ணி கம்மியாக தாங்க வச்சேன். ஏன்னா குக்கர்லேருந்து பொங்கி ஊற்றிடும் அப்படிங்கிறதுனால. இன்னொரு கப் அதே மெஷர்மெண்ட்டில் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், ருசியாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஹெவியாக தெரியும். அதனால் நான் தேங்காய் பால் எப்போவுமே மட்டனோடு செய்யும் போது பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தண்ணி தான் பயன்படுத்துவேன். ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக ஆகிடுச்சுன்னா சாப்பிட்ட ஒரு இது இருக்காது. நான் இப்போ தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கங்க. பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதனால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாய் தூள் போட்டுக்கணும். நான் 1 கரண்டி போட்டிருக்கேன். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எப்போவுமே ஒரு பிஞ்ச் ஜாஸ்தி இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியில் கொஞ்சம் உப்பு கூட இருந்தால் தாங்க கறியிலையும் சாத்துலேயும் சாரும் போது சரியாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனையும் இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு வேக விடலாம். தண்ணி கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்கலாம். தண்ணி நல்லா தலப்பலன்னு கொதிக்குதுங்க. இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். இப்போ அரிசி ரெடியாக இருக்குது. இந்த சமயத்துலேயே நீங்கள் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மீண்டும் ஒரு தடவை சரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எதுவும் கூட குறைச்சி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் கழுவி இதில் எடுத்து வச்சுருக்கேன்.
அது அந்த கழுவின தண்ணியிலே இது ஊறிட்டு இருக்குது. ஸோ இது நம்ம வடித்து வச்சுருக்கிறது அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியிலே போட்டு அரிசியை ஊற வச்சிட்டோம்னா அரிசி உடஞ்சிரும். அதனால் அரிசியை கழுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி வச்சுக்கோங்க. நான் இப்போ வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த அரிசி இது கூட மிக்ஸ் பண்ணிடுறேன். அரிசி உடஞ்சிராமல் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து இப்படியே வச்சு ஒரு தட்டில் ஆனில் வச்சுருங்க. ஆனில் வச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிடலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் வற்றிருக்கு, சாதம் எல்லாம் ஹாஃபாக குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கரண்டியை போட்டு லேசாக எடுத்து விடுங்க. ஆனால் அரிசி உடஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி நல்ல பொறுமையாக கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. வாசனையாகவும் இருக்கும். அதனால தான் நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா ஜீரக சம்பா ரைஸில் கூட இது செய்யுங்க. மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸ்லேயும் ரொம்பவே அருமையாக நல்லாயிருக்கும். நான் தீ கம்மி பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம லோ ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்களோட ரைஸ் பொறுத்தது. நான் இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். நீங்கள் கீழே தோசைக்கல் வச்சு அது மேலே தண்ணி வச்சாலும் சரி, இல்லை உங்கள் அடுப்பில் கீழே ஹீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட ஹீட் ரெசிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும்னா அந்த இதுலேயே விட்டுடுங்க. மேலே வந்து தம்முக்கு நான் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு மூடியை மேலே தூக்கி வச்சிட்டேன். ஸோ இது ஒரு 10 to 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். நான் வந்து மேலே இருந்த பாத்திரத்தை ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், அரிசி எப்படி மலர்ந்து சூப்பராக இருக்குது சாதம். இதை நீங்கள் கரண்டி போட்டு அரிசியை உடைச்சிடாமல் ஓரத்துலேருந்து கிண்டி விடுங்க. அந்த மாதிரி ஓரத்துலேருந்து கிண்டி விட்டிங்கன்னா அரிசியை உடையாமல் எடுத்துடலாம். இந்த கோதுமை மாவு வச்சு சுற்றி ஒட்டுறது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம இந்த மாதிரி தம் போட்டாலே சாதம் நல்லா பூ போல் மலர்ந்து சாஃப்டாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். சில பேர் கோதுமை மாவை பிசைஞ்சு ஓரம்லாம் ஒட்டி அப்படிலாம் தம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை கிடையாது. சூப்பராக வந்துடும். பாருங்கள், சாஃப்டாக, அதே சமயத்தில் சாதம் உதிரியாகவும் இருக்கும். இப்போ நம்ம நெய்யோ இதோ எதுவுமே ஜாஸ்தி சேர்க்கல. சாதத்தை பாருங்கள், ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே நெய்யாக ரொம்ப மசாலாவாக அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்மளுடைய சுவையான மட்டன் பிரியாணிங்க. இது சாப்பிட திகட்டாது, ஹெவியாகவே இருக்காது. சிலதெல்லாம் ரொம்ப மசாலாவாக இருக்கும், சாப்பிட்டோம்னா அப்படியே ஹெவியாகிடும். நம்ம பிரியாணி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஹெவியாகவே இருக்காது. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.